அறிவிச்சுடர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோட இணைஞ்சிருக்கவங்க யாருன்னா மூத்த பத்திரிகையாளர் திரு சரவணராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வட இந்தியாவில் இந்த காவடி யாத்திரை ஒன்று நடக்குது. அதை பற்றி நிறைய செய்திகள் வருகின்றன, பல விமர்சனங்கள் வருகின்றன. வியாபாரிகள் அவருடைய பெயர்களை கடையில் எழுதி போடணும் அப்படின்னு சொல்லி அவங்க யாத்திரையில் வர்றவங்க கேட்குறாங்க. அது பற்றிய உச்ச நீதிமன்றம்லாம் போயிருக்காங்க, தீர்ப்புகள்லாம் வந்திருக்கு. இதை ஒட்டுமொத்தமாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அறிவுச்சுடர் பார்வையாளர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பதிவு நீங்க முழுமையா பார்க்கணும். பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க மற்றவங்களுக்கும் பகிரணும், லைக் பண்ணணும். அதே மாதிரி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முக்கியமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அடுத்தடுத்து பல தகவல்களை நாங்க சொல்றது காத்திருக்கிறோம். இந்த பதிவுல நம்ம கன்வர் யாத்திரை பத்தி பேசலாம். கன்வர் யாத்திரை அது என்ன? கன்வர் யாத்திரை அப்படின்னா நம்ம காவடி யாத்திரை தான், காவடி போறதுதான். அங்க முக்கியமா வட இந்தியால உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, பீகார்ல கொஞ்சம் பகுதி, உத்தராகண்ட், இந்த மாநிலங்கள்ல இருந்து முக்கியமா இந்த சாவன் மைனான்னு சொல்லுவாங்க, நம்ம ஆடின்னு சொல்லுவோம், வடக்க சாவன் மைனாம்பாங்க. இந்த சாவன் மாசத்துல பௌர்ணமி, சாவன் மாச பௌர்ணமி அன்னைக்கு தாத்தா ஊர்ல உள்ள குளம், ஆறு, அங்க தண்ணியை பிடிச்சிட்டு காவடி மாதிரி கம்பள தோல்ல தூக்கிக்கிட்டு ஹரித்துவாருக்கு நடந்து போவாங்க. நடந்து போறவங்க அங்க போய் அங்க சிவலிங்கத்துல கொண்டு போன தண்ணியை சிவலிங்கத்து மேல ஊத்திட்டு ஹரித்துவார்ல இருந்து கங்கை தண்ணியை கொண்டு திருப்பி நடந்தே தன்னுடைய ஊருக்கு ஊர்ல உள்ள சிவன் கோயில்ல ஊத்துவாங்க. இதுதான் கன்வர் யாத்திரா, இந்த காவடி யாத்திரையோட கான்செப்ட். கிட்டத்தட்ட இந்த மாசம் முழுவதுமே நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், பள்ளிக்கூடங்கள் மூடப்படும். பள்ளிக்கூடங்கள் பசங்களுக்கு இருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் குடும்பத்தோடய இந்த காவடி தூக்கிட்டு போயிருவாங்க. இப்ப பள்ளிக்கூடம் மூடப்படுது. ரெண்டாவது, இப்ப புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்காங்க. என்னன்னா, இந்த காவடி யாத்திரை போற பாதையில மற்ற மதத்துக்காரங்க கடையில உட்கார்ந்து சாப்பிட்டா அவங்களோட விரதம் தீட்டாயிடுது, அத விரதத்துல பங்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி புதுசா சாமியார் முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இனிமே அந்த காவடி யாத்திரை போற பாதையில் உள்ள உத்தரப்பிரதேச பாதையில் உள்ள கடைகள் முழுவதுமே அவங்கவுங்க பேரை போடணும். முஸ்லீம்னா முஸ்லீம் பேரை போடுங்க, இந்துனா இந்து பேரை போடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதே மாதிரி உத்தராகண்ட் உள்ள புஷ்கர் சிங் தாமி அவர் முதலமைச்சர், அவரும் இதே மாதிரி உத்தரவு போட்டிருக்கிறாரு. இந்த ரெண்டு உத்தரவுமே உச்ச நீதிமன்றம் தடை பண்ணிருச்சு. இப்ப புதுசா என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அந்த பாதையில உள்ள மசூதி, தர்கா, இது முன்னாடி பெரிய ஸ்கிரீனை போடுங்க அப்படின்னு அந்தந்த பகுதி நிர்வாகம் அறிவிச்சிருக்குது. பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. சில மாவட்ட நிர்வாகம் அந்த திரைச்சீலை அகற்ற உத்தரவு போட்டிருக்குது. ஆனா அங்க உள்ள இந்துத்துவ அமைப்புகள் மசூதி முன்னாடி, தர்கா முன்னாடி உள்ள திரைச்சீலைகளை அகற்றக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. ஏன் இந்த மாசம், அதாவது இது எப்ப பிரபலம் ஆகுதுன்னா, சாமியார் முதலமைச்சர் ஆன பிறகுதான். இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு நம்ம, ஆனா இவ்வளவு பிரபலமா படிச்சது கிடையாது. ஏதோ அவங்க ஊர்ல கிளம்புவாங்க சிலவங்க. நம்ம எப்படி இங்க கார்த்திகை மாசத்துல ஐயப்பன் கோயில் போறாங்கல்ல, அதே மாதிரிதான். அவ்வளவு பரபரப்பா இருக்காது. அவங்கவுங்க கிளம்புவாங்க, போயிட்டு அவங்களுடைய மத நம்பிக்கைப்படி தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி கொண்டு வருவாங்க, அப்படிதான். ஆனா சாமியார் முதலமைச்சர் ஆன பிறகு இது ஒரு வாக்கு வங்கியை மாத்துறாரு. வாக்கு வங்கியை மாத்துறாருன்னா
அந்த இந்து வாக்கு வங்கி. மிகவும் நகைச்சுவையான விஷயமெல்லாம் நடந்திருக்குது. என்னன்னா, சிவனுக்கு பிடிக்காத மரம் அத்தி மரமா. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, இந்த கன்வர் யாத்திரை போறவங்க உள்ள பாதையில உள்ள அத்தனை அத்தி மரங்களையும் வெட்டி சாய்ச்சாங்க. இது கடுமையான எதிர்ப்பு கிளம்புச்சு. இருந்தாலும் மத நம்பிக்கைக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக அத்தி மரங்கள் வெட்டி சாய்ச்சாங்க. அத்தி மரங்கள் பொறுத்தளவு நம்ம ஊரு அரச மரம் மாதிரி நல்ல அகலமா நீண்ட காலம் வளரும். கிட்டத்தட்ட ஒரு மரம்ங்கிறது வந்து 70 முதல் 80 ஆண்டுகள் வரைக்கும் வளர்ற மரம். அது நீர் ஆதாரத்தை வந்து மண்ணில் தேக்கி வைக்கிறதுக்கான மரம். அது அந்த மரம் வேர் வந்து சல்லி வேர் மாதிரி அதிக ஆழமா போய் நீரை சேர்த்து வைக்கிற மரம். ஆனா இவங்க வந்து தொடர்ந்து அத்தி மரத்தை வந்து வெட்டிட்டாங்க. அத்தி மரத்தை மட்டும் வெட்டுறாங்களா, இவங்க மேல பூ தூவாங்களாம். போறவங்க மேல எலியாட்டுல இருந்து பூ போடுவாங்க. அந்த பூ நேரடி அவங்க மேல விழுகணுன்றதுக்காக சாலை இரு மரங்களும் உள்ள மற்ற மரங்களை வெட்டி சாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மரங்களை வெட்டி இருக்காங்க இவங்க மத நம்பிக்கைக்காக. இந்த வருஷம் அந்த முஸ்லிம் பேரு ஒட்டுங்க, இந்து பேரை ஒட்டுங்க அப்படின்னு இருக்காங்க. இதுல வந்து ஒரு நகைச்சுவையான விஷயம் நடந்திருக்குது. என்னன்னா, வட இந்தியால வந்து மாம்பழ சீசன். 2 மாம்பழ வகைகள், ஒண்ணு வந்து அன்வர் மாம்பழம், இன்னொன்னு அக்பர் நாமா மாம்பழம். இது ரெண்டுமே முஸ்லிம் பேரா இருக்கு அப்படின்னு சொல்லி மறைமுகமா தடை பண்ணியிருக்காங்க. நேரடியா சொன்னா பிரச்சனை வரும்னு சொல்லி பொதுவா நீங்க அன்வர் மாம்பழத்தை வாங்காதீங்க, அக்பர் நாமா மாம்பழத்தை வாங்காதீங்க அப்படின்னு இருக்காங்க. இதுல என்னன்னா, உத்தரப்பிரதேச தோட்டக்கலைத்துறை வந்து ஒரு சர்க்குலர் விடுது. அந்த அன்வர் மாம்பழத்துக்கும் முஸ்லிமுக்கும் தொடர்பே கிடையாது. இப்ப எப்படி ஸ்ரீரங்கம் பக்கத்துல வந்து ஒரு மாம்பழத்துக்கு பேரு நவாப் பசந்த், அந்த ஏரியால வந்த விளைந்த மாம்பழம் அதுக்கு நவாப் பசந்த் பேரு. நாக்பூர்ல அன்வரா அப்படின்னு ஒரு இடம், அன்வரான்ற இடத்துல விளைகிற அந்த மாம்பழத்துக்கு பேர் வந்து அன்வர்னு வச்சிருக்காங்க. அதுக்கும் முஸ்லிமுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு உத்தரப்பிரதேச தோட்டக்கலைத்துறை அறிக்கை விட்டுருக்குது. அப்படி இருந்தும் அன்வர் மாம்பழம் வந்து சாப்பிடக்கூடாது, ஏன்னா முஸ்லிம் பேர் இருக்குது. சரி, அக்பர் நாமா, அக்பர் நாமாவுக்கும் முஸ்லிமுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக இப்ப எப்படி திடீர்னு வேட்டி தினம்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க. ஏன்னா ஒரு வேட்டி வந்து வியாபாரத்துக்காக வைக்கணும். அதே மாதிரிதான் மாம்பழத்துக்கு ஒரு பிரபலமாக்கி விற்கிறதுக்காக அக்பருக்கு ரொம்ப விரும்பின படம் இந்த பழம் வந்து அக்பர் விரும்பி சாப்பிட்டது அப்படின்னு ஒரு வியாபார தந்திரம். அக்பர் என்ன மாம்பழம் சாப்பிட்டாருன்னு யாரு போய் பார்த்தா? ஏன்னா அந்த காலத்துல வந்து அக்பர் டைம்ல நிறைய மாம்பழங்கள் இருந்துச்சு. முக்கியமா முகலாயர்கள் வந்து மாம்பழத்து மேல வெறி கொண்டவர்கள். நம்ம சின்ன பிள்ளையில படிச்சிருப்போம். அதாவது தெனாலிராமன் கதையில விஜயநகர் பேரரசு வந்து சிறப்பான ஒரு கத்திரிக்காய் தோட்டத்தை வச்சு அந்த கத்திரிக்காயை வந்து பாதுகாக்கிறதுக்காக படை வீரர்களை சிட்டா நியமிச்சாங்க அப்படின்னு. அது ஒரு நகைச்சுவை கதை. அது உண்மை என்னன்னு தெரியாது. ஆனா முகலாயர்கள் வந்து மாம்பழ தோட்டங்களை வச்சாங்க. அதுக்கு மிகவும் கடுமையான பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதுதான். ஆனா அக்பர் நாமான்ற மாம்பழத்துக்கும் அக்பருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா வியாபாரிகள் வந்து இந்த பாருங்க, இது வந்து அக்பர் விரும்பி சாப்பிட்ட மாம்பழம் அப்படின்னா அது ஒரு பிரபலமாகி சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக இது பேர் வச்சாங்க. சோ இது ரெண்டுமே இஸ்லாமியர்களுக்கும் மாம்பழத்துக்கும் தொடர்பே இல்லை. அன்வரான்றது ஒரு பகுதி நாக்பூர்ல இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த மாம்பழத்தை அக்பர் சாப்பிட்டாரா அவர்கிட்ட போய் கேட்டுதா வரணும். இது ரெண்டும் மிக நகைச்சுவானது. இதுல ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லணும்.
பொதுவா அதிகம் பேருக்கு தெரியாதது. ஒரு தடவை காஞ்சி சங்கராச்சாரியார சந்திக்க வராங்க. அப்போ ஒரு நபர் மாம்பழத்தை கொடுக்கறாரு. காஞ்சி சங்கராச்சாரியர் மாம்பழம் சாப்பிட்டுட்டு, ஆஹா ரொம்ப டேஸ்டா இருக்கு, இது பேர் என்ன அப்படிங்கிறாரு. உடனே அந்த பக்தர் சொல்றாரு, இது பேரு நவாப் பசந்த் அப்படின்றாரு. உடனே அவர் சொல்றாரு, நவாப் பசந்தா, இது என்ன முஸ்லிம் பேரா இருக்குது, ராம் பசந்த் இந்த பேரை மாத்தலாமே அப்படின்னு அவர் சொல்றாரு. இது நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. அந்த காஞ்சி சங்கராச்சாரியார் உட்கார்ந்த போஸ் கொடுப்பாருல்ல, அவர் டைம்ல நடந்தது. உண்மை இதெல்லாம் கவிஞர் ஐயா இது எழுதியிருக்கிறாரு. இது இங்க நம்ம நடைமுறைக்கு பாக்குறோம். சம்பந்தம் இல்லாத அன்வர் மாம்பழமோ அக்பருக்கும் தொடர்பு இல்லாத அக்பர் நம்ம மாம்பழமோ தடை பண்ணியிருக்காங்க. சரி, இதெல்லாம் நம்ம ஒரு நகைச்சுவை, இவ்வளவு கூத்து நடக்குது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா வன்முறைகள், ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க, அங்கனுக்குள்ள உட்கார்ந்து ஒருத்தன் பீடி குடிச்சிருக்கான், ஒரு கன்வர் யாத்திரை பீடி குடிச்சிருக்கான். அப்ப பெட்ரோல் பங்க் ஊழியர் அவர்கிட்ட சொல்றாங்க, இங்க பீடி குடிக்காதீங்க, இது பெட்ரோல் பங்க்ன்றாங்க. உடனடியாக சொன்னவன அடிச்சு நொறுக்கி பெட்ரோல் பங்க சேதப்படுத்திட்டாங்க. நல்ல வேலை டீ வைக்கல. அதன் பிறகு ஒருத்தர் கார்ல போயிட்டு இருக்காரு, கன்வர் யாத்திரை போறவங்க ஓரமா போறாங்க, இவர் ஜஸ்ட் ஆரன் அடிச்சிருக்கிறாரு. உடனடியாக என்ன செஞ்சாங்கன்னா அந்த காரை அடிச்சு நொறுக்கி, அந்த கார்ல 3 பேர் போயிருக்காங்க. 3 பேரும் இஸ்லாமியர்கள், 2 பேர் தப்பிச்சு ஓடிட்டாங்க. ஒருத்தரை பிடிச்சி கடுமையா தாக்கி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் நடக்கும் பொழுது காவல்துறை வேடிக்கை பார்க்குது. அந்த காணொலிகள் நீங்க பார்த்திருக்கலாம். இதை விட ஹைலைட்டான விஷயம் இன்னைக்கு நடந்தது. காவல்துறை மைக்ல தன்னுடைய காவல்துறை வண்டியில அறிவிச்சுட்டே போறாங்க, போறவங்க எல்லாம் அமைதியா போங்க, ஓரமா போங்க, போற வர வாகனங்களுக்கு வழி விடுங்க, இதுதான் சொல்லி இருக்காங்க. உடனடியா கோவப்பட்டு கன்வர் யாத்திரை போறவங்க என்ன செஞ்சாங்கன்னா, எங்களை யாரா நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, அப்படி போங்க இப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை வாகனத்தை அடிச்சு நொறுக்கி தலையில கவுத்து விட்டாங்க. இந்த ஒரு 2 வாரத்திலேயே, அதாவது 22ஆம் தேதி துவங்குச்சு, 22ல இருந்து இன்னைக்கு தேதி 29, இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே 3 வாகனங்கள் நொறுக்கப்பட்டிருக்குது. ஒரு காவல்துறை வாகனம் நொறுக்கப்பட்டுச்சு. பல இடங்கள்ல வன்முறை நடந்துட்டு இருக்குது. முக்கியமா முஸ்லிம்கள் உள்ள பகுதியில போகும்பொழுது ஒரு மாதிரி பேசுறது, கொச்சையா பேசுறது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு காணொளி, ஒரு பெண் பிள்ளை, அதாவது சிறு பிள்ளை, அது போதை கஞ்சாவா புகைக்குது. அந்த காணொளி நீங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம். கன்வர் யாத்திரை போற கூட்டங்கள் அதுல கஞ்சான்றது அவங்க சிவனோட பானம் சொல்லுவாங்க, பாங்குன்னு சொல்லுவாங்க. அதை பொதுவாக சாமியார்கள் போய்க்கிறது நம்ம படிச்சிருக்கோம், பார்த்திருக்கிறோம். ஆனா கன்வர் யாத்திரை போற ஒரு சிறுமி அந்த கஞ்சா தெரியும். அதை ஒரு அதுக்குன்னே ஒரு சின்ன ஒரு ஊதுகுழல் மாதிரி இருக்கும், அதுல கஞ்சாவெல்லாம் போட்டு துணியை கீழே வச்சு பத்த வச்சு அப்படியே உரியுவாங்க. அப்படி ஒரு சிறு பிள்ளை பெண் பிள்ளை, அது அந்த கஞ்சா போய்க்குது. போன வருஷம் சின்ன பசங்களா கூட்டமா கஞ்சா போய்க்க காணொலி நம்ம பார்த்திருக்கிறோம். 2வது இது நடக்குது. இன்னொன்னு, புக்கான்றது தடைப்பட்ட ஒரு பானம், தடைப்பட்ட போதை வாஸ்து அது. ஆனா அதை கையோட தூக்கிட்டு போறாங்க, தூக்கிட்டு போய் ரோட்டோரத்தை உட்கார்ந்துக்கிட்டு புக்கா குடிக்கிறாங்க. அவங்க மட்டும் குடிக்கல, போற வரவங்களுக்குலாம் நீங்களும் ஒரு உரு உறிஞ்சிக்கோங்க அப்படின்னு போற வரவங்கலாம் உறிஞ்சிட்டு இப்படியே போறாங்க. இது எந்த விதத்துல மத ரீதியா ஒரு புனிதப்படுத்துதுன்னே தெரியல. வன்முறை, போதை வஸ்து பழக்கம், இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்? சரி, இன்னொரு பகுதி வருவோம். இவங்க முஸ்லீமை தடை பண்றாங்க
முஸ்லிம் கடையில பொருள் வாங்கக்கூடாது அப்படின்னு. ஆனா இவங்க போற பாதையில குறிப்பா முசாஃபர் நகர்ல ஒரு இஸ்லாமிய வணிகர் ஒருத்தர் வந்து தன்னுடைய 2.5 ஏக்கர் வயலை வந்து அழிச்சு அதை குளமா மாத்திருக்கிறாரு. எதுக்கு குளமா மாத்திருக்காருன்னா, இந்த கன்வர் யாத்திரை போறவங்க குளிச்சுட்டு அந்த குளத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு, கூடாரம் கட்டி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு அந்த குளம் இருக்குது. அங்க போறவங்க எல்லாம் அந்த குளத்துக்கு கரையில உட்கார்ந்து நல்லா குளிச்சுட்டு, இத்தனைக்கும் குளத்தை வந்து நீச்சல் குளம் மாதிரி தூய்மையா பராமரிக்கிறாங்க. அவர் தன்னுடைய சொந்த செலவுல பராமரிக்கிறாரு. யாருக்காக? இந்த கன்வர் யாத்திரை போறவங்களுக்காகவே. அதே மாதிரி குளிச்சு முடிச்ச பிறகு களைப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தூங்குறதுக்கான இடம் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி சாப்பாடு. இது மட்டும் கிடையாது, முசாஃபர் நகர்ல வந்து நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் வந்து கன்வர் யாத்திரை போற மக்களுக்காக, காவடியை எடுத்துட்டு போற மக்களுக்காக உணவு கொடுக்கறது, குளிர்பானம் கொடுக்கறது. அவங்களுக்கு வந்து குறிப்பா ஒரு காணொலி இது நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு குழு மும்பையில இருந்தும் குஜராத்ல இருந்தும் இஸ்லாமிய குழு, அவங்க யாருன்னா மாலிஷ் பண்றவங்க. இவங்க எல்லாம் வந்து களைச்சி போய் வருவாங்க, காலெல்லாம் வலிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாசத்துக்காகவே தன்னுடைய சொந்த பணிகளை மும்பையில இருந்தும் குஜராத் சூரத்ல இருந்தும் தன்னுடைய சொந்த வேலையை விட்டுட்டு அங்க போய் அந்த பயணம் வரவங்களோட கால அமைக்க விட்டு இவ்வளவு சேவை செய்யறதுக்கான ஒரு அமைப்பு அங்க உருவாக்கி இருக்குது. அதை பத்தி விரிவா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில வந்து அந்த மாலிஷ் பண்ற அமைப்பு ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. இவ்வளவு இஸ்லாமியர் வந்து இவ்வளவு சேவை செய்யறாங்க. ஆனா இவங்க வந்து அரசியலுக்காக, குறிப்பா இந்த வருஷம் ஒரு மோசமான நடைமுறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி பக்தி இயக்கம்னு போதுன்னே தெரியல. ஆனா இதுக்கான காரணங்கள் வந்து அது எப்படி வெளியே வருதுன்னா, கேஜ்ரிவால் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக பிணையில வெளிவராரு. வந்த உடனே ஒரு விஷயம் சொல்றாரு, அக்டோபருக்குள்ள உத்தரப்பிரதேசல சாமியார் முதலமைச்சர் மாத்துவார் அப்படின்னு. அவர் சொன்னது என்னவோ அதே மாதிரி அங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. உத்தரப்பிரதேச தேர்தல் தோல்விக்கு முக்கிய காரணம் சாமியார் முதலமைச்சர் தான் அப்படின்னு முதல்ல பின்னாடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த 2 வாரமா சட்டமன்ற உறுப்பினர்கள் சாமியார் முதலமைச்சருக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து வந்து ஷியாம் பிரசாத் மௌரியாவோட அந்த துணை முதலமைச்சர், அவரோட ஆதரவாளர் ஒரு எம்எல்ஏ முதலமைச்சர் வந்து முன்னாடி சொல்றாரு, உத்தரப்பிரதேசல நம்ம தோல்விக்கு நீங்க தான் காரணம், உங்களோட நடவடிக்கைகள் வந்து ஓட்ட சிதறடிச்சு விட்டுருச்சு, முக்கியமா உங்க ஜாதிக்காரங்க வந்து அடாவடி பண்றாங்க அப்படின்னு முகத்துக்கு நேராக பேசியிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்க ஓடுது. அதனால இதை மறைக்கிறதுக்கு இந்த கன்வர் யாத்திரை பிரச்சனையை பெருசுபடுத்தி இதை வந்து ஒரு அரசியல் ஆக்கிட்டாங்க. இந்த வன்முறையில இறங்குறவங்க எல்லாம் கன்வர் யாத்திரைக்காரங்களா அப்படின்னு கூட கேள்வி வருது. ஏன்னா இந்த நேம் போர்டு, அதாவது முஸ்லிம் பேரை வைக்கிற நேம் போர்டு இவங்க சட்டம் கொண்டு வந்து நிறைய கன்வர் யாத்திரை போறவங்க வந்து இது தப்பு, நாங்க வந்து காலங்காலமா போய்கிட்டு இருக்கோம், இஸ்லாமியர்கள் எங்களுக்கு எவ்வளவு சேவை செய்யறாங்க, இவங்க எதுக்காக இப்படி செய்யறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, இன்னைக்கு சில கன்வர் யாத்திரை போறவங்க இந்த வன்முறை செய்யறவங்களும் யாருன்னு எங்களுக்கு தெரியல, எதுக்காக வன்முறை செய்யணும், அதாவது பக்தி மையத்தோட போறவங்க மனசுல வன்முறை இருக்கக்கூடாது, ஆனா இவங்க மக்களை அடிக்கிறாங்க, போற வரவங்களை கள்ளக்கொண்டு எறிகிறாங்க, அவதூறா பேசுறாங்க, வாகனங்களை வந்து தாக்குறாங்க, இது எந்த வகையில வந்து பக்தி மார்க்கம்னு தெரியல அப்படின்னு பாத யாத்திரை போறவங்க ரொம்ப வேதனையோட பேசுற காணொலிகள் தொடர்ந்து நம்ம பாக்குறோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சாமியார் முதலமைச்சர் ஆதித்யநாத் வந்து தன்னுடைய
பேர்ல உள்ள அந்த ஒரு பிரச்சனைகள் ஓடுறத மறைக்கிறதுக்காக இந்த கன்வர் யாத்திரை காவடி யாத்திரையை வந்து இப்படி பயன்படுத்தி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கருத்தும் ஓடிக்கிட்டு இருக்குது. உண்மையாகவும் இருக்கலாம். இந்த இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது மிக வியப்பான தகவல் ஒன்னையும் நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாத்துக்கும் தெரியும், அந்த WWFன்ற ஒரு நிகழ்ச்சியில இந்தியரா பங்கெடுத்த த கிரேட் கலின்னு ஒருத்தர் வளர்த்திய ஆஜ் அனுபவம் இருப்பாரு. அவர் வந்து பஞ்சாபை சேர்ந்தவர். அவர் ஹரியானால வந்து ஒரு கடையில இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க என்னடா சொல்றது, முஸ்லீம் கடையில பொருட்களை வாங்கக்கூடாதுன்னு, நான் வாங்கி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு முஸ்லீம் கடையில போய், அந்த சாலையோர முஸ்லீம் கடையில போய் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்குமே மாம்பழங்களை வாங்கி கொடுத்து பொதுவா சாப்பிட்டு ஒரு சமூக நல்லிணக்கத்தை அனைவருக்குமே சொல்றதுக்காக இந்த நிகழ்வு நடத்தி காட்டினாரு. அப்பப்ப அவருக்கு சில எதிர்ப்புகள் வந்துச்சு. ஆனா ஹரியானா பஞ்சாப்ல வந்து அவருடைய அவரை வந்து யாருமே அவ்வளவு எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. அவ்வளவு பிரபலமான மனிதநேயமிக்க மனிதர் அவரு. நீங்க வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இதே போல அதிக தகவல்கள், முக்கியமா வட இந்திய தகவல்கள் உங்களுக்கு வர்றதுக்கு நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்க கருத்துக்களை வந்து அதிகமா சொல்லி மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றிங்க.